இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோ போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ இன்னைக்கு ஃபுல் டேவும் வந்து அங்கேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. இந்த ஜன்னல் சீட்டை பிடிக்கிறதுக்கு அடிச்சு பிடிச்சி இப்படியாந்து ஏரியாச்சுங்க. உள்ளே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. என்னென்ன ரீசன் வந்து பிஸ்னஸ் மேன்லாம் இங்கே வந்தால் அவங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்கிறது வந்து ஒரு ஐதீகமாக. டிசைனாக இருக்குது பாருங்களேன். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்மமாரிங்கிறாங்க, லக்கிச்சம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து உண்மையிலே ரொம்ப சாமி கும்பிட்டுட்டு எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். இதை பெருசாக நம்புகிறாங்க. இந்த டேரிஃபை சுற்றி தாங்க அந்த ஹாலிவுட் படமும் ஒரு தமிழ் சாங்கும் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து ட்ராக் கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எப்படி அழகாக சைக்கிள் வச்சு அழைச்சி போகிறாங்க பாருங்கள். கியோட்டோவில் உள்ள பேம்பு ஃபாரஸ்ட் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பேம்பு ஃபாரஸ்ட்டை விட்டு எக்ஸிட் ஆகும்போது ஒரு பிரிட்ஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்க்கலாம் தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா தான் பாருங்கள் ஒரு பெரிய ரிவரே போகுது. ரொம்ப பழமையான டெம்பிளுங்க இது. 778 கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த கோயில். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குது. நம்ம உள்ள வீடியோலாம் எடுக்கக்கூடாது, அதனால நம்ம அப்படியே வெளியிலேருந்து பார்த்தாச்சு. இந்த தண்ணி குடித்தா உடல் ஆரோக்கியமாக நல்ல பண்புகள் வருமா, கல்வியில் சிறந்து விளங்கலாமா. பார்த்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோ டவருங்க. செம்மையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிங்கை ட்ரக்கர். இன்றைக்கி டே 3, ஒசாகால டே 3. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோ போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ இன்றைக்கி ஃபுல் டேவும் வந்து அங்கேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. முடிஞ்சால் நைட்டு வந்து கியோட்டோலேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில் திருப்பி உமேடா வரலான்ட்டு பாப்போம். இப்போ எம்ஆர்டி போய் தான் போயிட்டுருக்கோம். நிப்போமம் சிம்மாட்லேருந்து இங்கேருந்து மாறுற மாதிரி போயிட்டு கியோட்டோவில் உள்ள எல்லா பிளேசஸையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நிப்போம்பாசி அந்த ஸ்டேஷனில் தான் இருக்கோம். நம்ம இங்கேருந்து ட்ரெயின் எடுத்து நேரம் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒசாகா ஸ்டேஷன் போகிறோம். ஒசாகா ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் டெர்மினல் இருக்குங்க. இந்த பஸ் டெர்மினல் தான் வந்து ஒசாகாலே வந்து பெரிய பஸ் டெர்மினல், பிஸியான டெர்மினலுங்கிறாங்க. நம்ம ஒரு மன்னாடி பஸ் ஸ்டாண்ட் அளவு கூட இல்லைங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜேஆர் கியோட்டோ ட்ரெயின் எடுக்கலாம். அங்கேருந்து ஒரு 40 நிமிஷம் ட்ராவலில் நம்ம வந்து கியோட்டோ போயிடலாங்க. இந்த ஜேஆர் கியோட்டோ ட்ரெயினை பார்த்தீங்களா, செம்ம க்ளீனாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சீட் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. யாருமே பேசுகிறது ரொம்ப அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஜன்னல் சீட்டை பிடிக்கிறதுக்கு அடித்து பிடிச்சி இப்படியாந்து ஏரியாச்சுங்க. உள்ளே வந்து ஜன்னல் சீட்டில் உட்காந்தாச்சுங்க. வியூலாம் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஊரில் தான் வீடு கட்டுறோம் 2 மாடி 3 மாடின்னு வச்சு பாருங்கள். இங்கெல்லாம் வீடு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோ ஸ்டேஷனில் தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து இனாரி அந்த ஏரியாவுக்கு போகணும். ஃபஸ்ட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியாவை சுற்றி பார்க்கலான்ட்டு பிளான். கார்ட்லேயும் பணம் கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு மணி எக்ஸ்சேஞ்சர் இங்கே இருக்குது பண்ணிவிட்டு டாப்அப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே கோயிலுக்கு போகும். ஆத்தாடி 108.39ங்க. நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் மாற்றும் போதே 123க்கு என்னமோ மாற்றினோம். இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஒரு 50லேயே மாற்றிட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டாக்ஸிலாம் கிடைக்குங்க, ஊபர்லாம் கிடைக்குங்க. ஊபர்லாம் வந்து ஆப்லேயே புக் பண்ணிடலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகங்க. வரும்போது ஊர்லேருந்து கொஞ்சம் சொத்தெல்லாம் விற்று எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஃபுல்லாக டாக்ஸிலே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். கியோட்டோவில் எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன காட்டுனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுஷிமி இனாரி தைசா டெம்பிள் தாங்க காட்டுனுச்சு. ஸோ இதுக்கு போய்ட்டு வரலான்ட்டு வந்தாச்சு. இங்கே வர ட்ராவலர் எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்துருந்தாங்க போகிறாங்களாம். அது மட்டும் இல்லை, இங்கே என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலிவுட் மூவிலாம் கூட எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் சாங் கூட எடுத்திருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பை வெயிட் அதிகம். ஸோ என்ன பண்ணலாம், லாக்கர்லேயே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்க காயின் லாக்கர் உள்ளே 2 பேரோட அதையும் வச்சாச்சு. ஸ்டஃபையும் உள்ளே க்ளோஸ் பண்ண. இப்போ 400 எண் இது ஃபுல்லாக 100 காயின் தான் போடலாம். போட்டு நான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். அப்புறம் என்ன அது, இந்த கீ எடுக்கணும் ஆயிடு. நல்லா கைட்டாக கீ எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கீயை வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கீ. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோவில் ஒரு பெரிய கோயிலுங்க இது. இந்த கோயிலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இனாரி
தைசா அப்படிங்கிறாங்க. இந்த கோயில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. என்னன்னா ரீசன் வந்து பிஸ்னஸ் மேன்லாம் இங்கே வந்தால் அவங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்கிறது வந்து ஒரு ஐதீகமாக. அதனால நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூண் தெரியுது பார்த்தீங்களா, அந்த சிவப்பு கலர் தூண் உள்ளே பார்த்தீங்கன்னா 1000 தூண் உள்ளே இருக்குமா. அந்த மாதிரி சிவப்பு இந்த தூணுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டேரி அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த கோயிலோட ஃபேமஸாக. மேலே மலையில் இருக்குங்கிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம். இது மாதிரி போகிற வழியில எல்லாம் வந்து ஒரு 1000 தூண் இருக்குமா. உள்ளே வந்து ஒரு 2 மணி நேரம் உள்ளே ஏறி மலைக்கு போகணுமா. போய் பார்க்கலாம் வாங்க. என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து ஃபாக்ஸோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அந்த ஃபாக்ஸ் வாயில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீ வச்சிருக்கு. என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே தலையை குனிஞ்சு தான் போகிறாங்க பாருங்கள். இது வந்து ஜப்பானோட ட்ரெடிஷனுங்க. இது இங்கே உள்ள கோயிலோட சன்னதிக்கும் இனாரி தெய்வத்துக்கும் தலை வணங்கி உள்ளே போகிறதா அர்த்தமாக. வர்ற வழியிலெல்லாம் ஃபாக்ஸோட ஸ்டாச்சு இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸில் நுழையும் போதுமே அந்த ஃபாக்ஸோட ஸ்டாச்சு இருக்குது. அப்படி என்ன தான் ஸ்பெஷல்னு பார்த்தா அது வந்து என்னென்னா இந்த இனாரி தெய்வத்தோட தூதுவர்னு இங்கே உள்ள ஜப்பான் மக்களாக நம்புகிறாங்களாங்க. உள்ளே ஒரு மேப் வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி போயிட்டு எப்படி வர்றதுன்ட்டு. என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோடனே உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஹால் இருக்குது, அப்புறம் மெயின் ஷெரேன் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே ஏறினோன்னா வரிசையாக இது டேரிஃப் இருக்குங்க. ஒரு 1000 டேரிஃப் இருக்குங்க. சுற்றி வரதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆயிரும். உள்ள மெயின் சன்னதி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டாங்க. ஓகே பரவாயில்ல. வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து மரக்கட்டையில் வந்து ஜப்பானீஸில் எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு 2 விதமான இது இருக்குது சைஸில். பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 எண்ணு, சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 எண்ணு. நமக்கு என்ன விஷோ அதை எழுதி கொண்டு போய் அங்கே சாமிகிட்ட வச்சுட்டு வரலாமாங்க. என்னடா வெறும் தூணாக கட்டி தொங்குதே என்னடான்னு போய் பார்த்தா இந்த தூணோட இது வந்து விலை வந்து 1000 எண்ணாங்க. நான் ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு எடுத்து வர்றது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம வந்து நம்மளோட பேரை வந்து அதில் எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் வந்து நம்மளோட விஷயம் எழுதி அங்கே கோயிலே கட்டிட்டு வந்துடலாமாங்க. இல்லை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்துடலாம். உள்ளே பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த தூண் எப்படி இல்லை எந்த பக்கம் பேர் எந்த பக்கம் இதுன்னு நம்மளே வந்து எழுதி கொடுத்துட்டோம்னா அவங்க அழகாக அதில் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க. அதை விருப்பப்பட்டால் நம்ம அங்கேயே கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. என்னங்க டிசைனாக இருக்குது பாருங்களேன். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்மமாரிங்கிறாங்க, லக்கி சாம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வாங்கி கட்டி விட்டுட்டு போகலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமில் வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வந்து நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அது இல்லாமல் சேஃப்டியாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் வச்சுருக்காங்கங்க. நமக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா வந்து 1500 எண்ணு. நம்ம வாங்கி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைனா நம்ம அங்கேயும் கட்டிட்டு வரலாம். இந்த இருக்குது பார்த்திங்கன்னா அதை குளிக்கு உள்ளேருந்து ஸ்டிக் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கில் வந்து நமக்கானது எழுதியிருக்குமா. உண்மையிலே ரொம்ப சாமி கும்பிட்டுட்டு எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். இதை பெருசாக நம்புகிறாங்கங்க. பரவாயில்ல. அப்புறம் மலையில் ஏற போகிறப்பலாம் இதுதாங்க ஃபஸ்ட்டு தூண். இதுலேருந்து மேலே ஏறணுமா 1000 தூண். எவ்வளோ முடியல ஏறிட்டு ரிட்டன் இறங்குவோம். இந்த டேரிஃபை சுற்றி தாங்க அந்த ஹாலிவுட் படமும் ஒரு தமிழ் சாங்கும் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாலிவுட் படம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி ஆஃப் கைசான் இருக்குது. 2005 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து ஃபுல்லாக ரன் பண்ணுற மாதிரி நான் அதை உங்களுக்கு விஷுவல் காட்டுறேன். That's better. In that moment, I changed from a girl facing nothing but emptiness to someone with purpose. I saw that to be a geisha could be a stepping stone to something else, a place in his world. இந்த இடம் ஸ்ட்ரைக் ஆகுதாங்க. எங்கே பார்த்துருக்கோன்ட்டு தளபதி விஜய் வந்து இங்கே தான் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பார். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒத்தை கொத்த அழைக்கும் அழகு ஒத்த பக்கம் ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அரிக்குது நெத்திக்குள்ள துடிக்குது. வெள்ளமொழி வெளிய தெரிய கள்ளமொழி மொழிக்கும் பொழுது என் உசுர உடங்குது இறக்கோல நடங்குது. சின்ன சின்ன பொய்யும் பேசுற சில்லுன்னு தான் சூடும் ஏத்துற. பாட்டு அவ்வளோதாங்க. வாங்க அப்படியே உள்ளே நடந்து போவோம். போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடும். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குங்க இது மாதிரி தண்ணி வர மாதிரி. உள்ளுக்குள்ளே வந்து அந்த இதில் காசை போட்டுட்டு நம்ம நினச்சதை வேண்டிட்டு வர மாதிரி. இங்கே பாருங்களேன், ரிப்பன் மாதிரி கலராக கட்டியிருக்காங்க. அதே தாங்க இங்கேயும் அந்த இதை வாங்கி நம்மளோட விஷயம் எழுதி தொங்க வருது. அங்கேயே பக்கத்துலேயே அந்த கவுண்டர் இருக்குது. நம்ம அங்கே கொடுத்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்மளோட விஷயஸ்லாம் எழுதி அங்கேயே தொங்க விட்டு வரலாம்.
பாருங்கள், நம்ம ஊரில் விளக்கேற்றுற மாதிரி இங்கே வந்து மெழுகுவத்தி ஏற்றிருக்காங்க பாருங்கள். இந்த கார்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 எண்ணுங்க. இந்த கார்டை பக்கத்து கவுண்டரில் போய் வாங்கிட்டு வந்துட்டு இங்கேயே வந்து மார்க்கர் இருக்குது, அதில் எழுதி நம்ம இங்கே மாட்டி விடலாம். நானும் பார்த்தேன், சுற்றி முற்றி நிறைய வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. நம்ம எதுவும் தமிழ் இருக்கான்னு தேடி பார்த்தேன், ஒரு ஆள் கூட எழுதலை. என்னென்னதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா நடக்கணுன்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னு, எக்ஸாம் நல்லா எழுதணும், லவ் ரிலேஷன்ஷிப் இதுக்கெல்லாமே வந்து எழுதி இங்கே வச்சுட்டு போகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாங்க மெயின் ஷெரைனு. உள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுங்க. நம்ம வெளியிலேருந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம உள்ளே போக முடியலங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து யார் புக் பண்ணியிருக்காங்களோ ரிசர்வ் பண்ணி உள்ளே போயிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே பெஞ்சில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க. ரொம்ப பயபக்தியாக கும்பிட்றாங்கங்க. ஒரு வழியாக போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. சொன்ன மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தூண் இருந்துச்சு, 1000 தூண். அரௌண்டு ஒரு 1 ஹவர்லேயே முடிச்சிட்டோம். நான் ரொம்ப நேரம் ஆகும்னு பார்த்தேன், பட் ஆனால் ஒரு சின்ன ரவுண்ட் தான் முடிஞ்சிருச்சு. சுற்றி பார்த்தாச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஒரு அமைதியாக இருந்துச்சு. நீங்கள் கியோட்டோ வந்தீங்கன்னா ஒரு டைம் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். நம்ம ஒரு மாதிரி இங்கேயுமே வந்து ட்ராக் கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ட்ரெயின் வந்துருச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரசியாமா பேம்பு அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து நேராக கியோட்டோ போயிட்டு, கியோட்டோலேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறி அரசியாமா ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக்கில் நம்ம அந்த பேம்பு ஃபாரஸ்ட் போயிடலாம். ட்ரெயின் ஆப்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னு கோட்டு ஷூட்லாம் போட்டுக்கிட்டு செம்ம ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேம்பு ஃபாரஸ்ட். ஆக்சுவலாக குவேட்டோ ஸ்டேஷன் வந்துட்டு திருப்பி குவேட்டோ ஸ்டேஷன்லேருந்து சாகா அரசியாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்துட்டு ஸ்டேஷன்லேருந்து இறங்கி 2.5 கிலோமீட்டர். மக்கள் நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இதில் அழைச்சி போகிறாங்க பாருங்க, எப்படி அழகாக சைக்கிள் வச்சு அழைச்சி போகிறாங்க பாருங்கள். உள்ள பாம்பு ஃபாரஸ்ட்குள்ளே வந்தாச்சு. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருக்குது. வாங்க என்னன்னு பார்ப்போம். சேம் அதே தான், அந்த இதில் எழுதி அங்கே இது பண்ணுற மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன விஷயம் இருந்துச்சுன்னா அதை எழுதி நம்மளும் மாட்டி விடலாம். உள்ள கோயில் இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோவில் உள்ள பேம்பு ஃபாரஸ்ட், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி எல்லாமே பெரிய பெரிய பேம்பு, பெரிய பெரிய மூங்கில் மரமாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதெல்லாம் இருக்கும், கணுவெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக பெரிய லாங்கான மூங்கில் மரங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது. அப்படியே உள்ளே போகும்போது ரொம்ப அமைதியாக நல்லா கூலாக இருந்துச்சு. கியோட்டோ வந்தீங்கன்னா பேம்பு ஃபாரஸ்ட்டையும் ஒரு ரவுண்ட் சுற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த சைக்கிள் ரைடை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குங்க. உள்ளுக்குள்ளே உட்கார வச்சு அழைச்சிட்டு போய் அந்த பேம்பு ஃபாரஸ்ட் ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு அவங்களுக்கு தெரியும் என்ன ஃபோட்டோஸ் எங்கெங்கெல்லாம் எடுக்கலான்ட்டு அங்கே அழைச்சிட்டு போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொண்டாந்து விடுறாங்க. என்னங்க இவ்வளோ ஓப்பனாக இருக்குது, நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குது. எதுவும் சேஃப்டியெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல, பட் நிறைய பேர் நடந்து போகிறாங்க. பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது எப்போ ட்ரெயின் வரும்ன்ட்டு. நம்மளும் வாங்க கிராஸ் பண்ணி போயிடலாம். இந்த பேம்பு ஃபாரஸ்ட் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பேம்பு ஃபாரஸ்ட்டில் தாங்க அந்த கந்தாங்கி சாங்கும் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதோட விஷுவலை பார்ப்போம். கண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி என்ன சுர வருகிற என்ன செய்ய நினைக்கிற அம்பு விட்டு ஆள அடிக்கிற தொம்பு விட்டு வாழ பிடிக்கிற. இந்த ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா எங்கன்னா பாம்பு ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. கேட்ட வாடி வெண்ணிலவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகலாம். கோயிலில் நிறையா இருக்குது. நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகலை. அங்கே நாங்கள் அப்படியே யூட்டர்ன் போட்டு திரும்பிட்டோம். போகிற வழியில் வந்து ஒரே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே நேராக எம்ஆர்டி போயிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு ஃபாரஸ்ட் உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த இதெல்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு பாருங்கள். இந்த ஆக்சுவலாக ப்ளூசம் அந்த சீசன் வந்து இப்படி தான் நல்லா அருமையாக இருக்குமா பூக்கள் எல்லாமே. பட் இந்த டைம் நமக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு பார்க்குறதுக்கு.
பேம்பு ஃபாரஸ்ட்டை விட்டு எக்ஸிட் ஆகும்போது ஒரு பிரிட்ஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்க்கலாம் தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா தான் பாருங்கள் ஒரு பெரிய ரிவரே போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவரில் நிறைய பேர் போட்டிங்லாம் வேறு போயிட்டுருக்காங்க. குரூப்பாக வேறு போட்டிங் போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக வேறு போட்டுலாம் இதெல்லாம் இருக்குது. வாங்க ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த என்ட்ரன்ஸு அங்கே போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ்லாம் என்ன ரேட்டு எப்படின்ட்டு. பேம்பு ஃபாரஸ்ட் வரும்போது பேம்பு ஃபாரஸ்ட் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரிவர் தெரியுது. நல்லா இருக்குங்க, போட்டிங்லாம் பண்ணலாம். எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிறைய பேர் போகிற மாதிரியும் இருக்குது. அந்த போட்டை எடுத்திங்கன்னா வந்து ஒரு அரௌண்டு 1500 எண் வருது. அது இண்டிவிஜுவல் போட்டால் எடுத்துக்கலாம். நம்ம 2 பேர் 3 பேர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அது 2000 எண் வருது. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு அணை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். செக்கி இது உள்ளுக்குள்ளே தண்ணி, இதுக்குள்ளே மட்டும் இது பண்ணுற மாதிரி. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோ ஸ்டேஷனில் இருக்கோம். இப்போ எங்கே போகிறோம்னா நேராக கியோட்டோ ஸ்டேஷன்லேருந்து அந்த கியோமிஷு டேரா டெம்பிளுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு டைமாக வந்து நம்ம இங்கே வந்து பஸ் எடுக்க போகிறோம். கியோட்டோவில் பஸ் எடுக்க போகிறோம். பஸ் நம்பர் வந்து 206. இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்டி அந்த பஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம். சரியான கூட்டம் பாருங்கள். வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோவில் உள்ள ஒரு முக்கியமான புத்திஸ்ட் டெம்பிள் அங்கே தான் இருக்கோம். இது ரொம்ப பழமையான டெம்பிளுங்க. இது 778 கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே உள்ளது. பழங்கால டெம்பிள். இது யுனெஸ்கோவால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இடம். அது ஒரு முக்கியமான தலம். பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. இந்த ஸ்ட்ரீட்டே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக உள்ளே வரும்போது நம்ம ஒரு பெரிய பகோடா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கோயில் நினச்சேங்க. ஆக்சுவலாக ஆனால் அது கோயில் இல்லை. உள்ளே போகணுமா. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வீடெல்லாம் இருக்குது, ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டு அதெல்லாம் தாண்டி நம்ம பின்னாடி போனோம்னா பின்னாடி தாங்க அந்த கோயிலே இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம் அந்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு. சரியான கூட்டங்க இன்றைக்கி. இல்லை எப்போவுமே இப்படி கூட்டம் இருக்குமா என்னன்னு தெரியல. உள்ளே போயிட்டு பார்ப்போம். என்னது வியாழக்கிழமை விசேஷமா? ஓகே, என்ட்ரன்ஸே நல்ல பிரம்மாண்டமாக இருக்குங்க. உள்ளே வந்தாச்சுங்க, கோயிலுக்குள்ளே வந்துச்சு. கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பகோடா ஃபுல்லாக பெயிண்டிங்கில் வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் வாங்குறாங்க. அடல்ட்டுக்கு 500 எண்ணும், குழந்தைங்களுக்கு 200 எண்ணும். இந்த டிக்கெட் வாங்கியாச்சுங்க. உள்ளே போயிட்டு எப்படி பார்த்து வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கையை நினச்சிக்கலாம். அதே மாதிரி போல் எல்லாருமே வந்து நினச்சிட்டு போகிறாங்க. உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே மரத்துலேயே இருக்குது. பாருங்கன்னா பழங்காலத்து மரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் அந்த லைட்டை செட் பண்ணோன்னா அது பார்க்கவே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. இங்கே ஒரு விளையாட்டு வச்சுருக்காங்க பாருங்கங்க. 2 கம்பி வச்சுருக்காங்க. பட் கீழே எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு கம்பி எல்லாருமே ஈஸியாக தூக்கிடுறாங்க. செகண்ட் கம்பி எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, முடியலைங்க. உள்ளே கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க. இதுதாங்க அந்த கோயில். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குது. நம்ம உள்ள வீடியோலாம் எடுக்கக்கூடாது. அதனால் நம்ம அப்படியே வெளியிலேருந்து பார்த்தாச்சு. நம்ம இன்னும் நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். உள்ளுக்குள்ளே போய்ட்டு அங்கேருந்து நம்ம சாமி கும்பிடலாம். பட் நம்ம வெளியிலேருந்து சாமி கும்பிட்டோம். நம்ம ஊர் மாதிரியே உண்டியில் வச்சுருந்தாங்க. அந்த காசை போட்டுட்டு வேண்டிட்டு வந்தாச்சு. அந்த கோயிலை பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். பழங்காலத்து மரங்கள் இன்னமும் வந்து அதை அப்படியே வந்து எதுவுமே பெயிண்டிங் கிண்டி எதுவும் கொடுக்காம அப்படின்னு நம்ம பாதுகாத்துட்ருக்காங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கியோட்டோ வந்தீங்கன்னா இந்த புத்தா டெம்பிளையும் வந்து பாருங்கள். நல்ல ஒரு மன அமைதியாக இருக்கும். என்ன டெம்பிள்டா அது? இது மதுரை வீரனா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. மதுரை வீரனா? சரக்கு பாட்டெலாம் இருக்குது பேர். எந்த ஊர்லடா? சரக்கு இருந்தால் மதுரை வீரனா? இதுதாங்க இந்த கோயிலில் உள்ள ஒரு புனித நீர்னு சொல்கிறாங்க. இந்த நீரை குடித்தா உடல் ஆரோக்கியம், கல்வி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு ஐதீகங்க. அதனால் மக்கள் வந்து இங்கே வரவங்க எல்லாமே அங்கே வந்து ஒரு கரண்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வச்சு குடித்து அந்த தண்ணியை எப்போவுமே வந்துட்டுருக்குமா, அதை குடித்தா உடல் ஆரோக்கியமாக இருக்குமா. இது தண்ணி தெரியுமா? இந்த தண்ணி குடித்தா உடல் ஆரோக்கியமாக, நல்ல பண்புகள் வருமா, கல்வியில் சிறந்து விளங்கலாமா. ஸோ கண்டிப்பாக நீ போய் குடிக்கணும். போய் குடிச்சிட்டு வா. குடிச்சிட்டில பார்க்குறேன். இனிமேல் என்ன நல்ல பண்பு உனக்கு வருதுங்கிறத. நிறைய நல்ல பண்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோ டவருங்க. செம்மையாக இருக்குல்ல. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கியோட்டோ ஸ்டேஷனில் இருக்கோம். கியோட்டோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கியோட்டோ டவர் இருக்குங்க, நம்ம அப்சர்வேஷன் டெக்கு. ஸோ இங்கே போனோம்னா நம்ம கியோட்டோவெலாம் பார்க்கலாம், நைட் வியூ. ஸோ அங்கே போகலான்னு பிளானு. வாங்க பார்ப்போம்.
ஓகே, கியோட்டோ டவர் வந்து டவர் டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 900 எண்ணுது. டிக்கெட் வந்து இங்கே லெவல் 1 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பக்கத்துலேயே லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் எடுத்து லெவல் 11 போயிட்டு அங்கேருந்து அப்சர்வேஷன் டெக் போகலாம். ஓகே, இந்த அப்சர்வேஷன் டெக்கு போகிற வழிக்கு வந்தாச்சு. லெவல் 11. ஸோ எல்லாமே அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கூட்டமாக தான் இருக்குது. பாருங்கள், சிட்டி செம்மையாக இருக்குது. அங்கங்கே டெலஸ்கோப் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய இருக்குது. கூட்டமாக இருந்தாலும் பார்க்கலாம், நிறைய ஃப்ரீயாக இருக்குது. கிளியராக தெரியுதுடா. ஒவ்வொரு ரோட்டில் பஸ்ஸு போகிறது எல்லாமே கிளியராக தெரியுது. ஃபோட்டோ இல்லாமல் இங்கேயே ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ ஸ்டேஷன்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அந்த 1 கிலோமீட்டர் உள்ள மியூசியம், மியோஹின் டெம்பிள் இதெல்லாம் வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியுமா. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ வந்து கியோட்டோவோட ஈஸ்ட்டு. இங்கேருந்து பார்த்தா காலையில் பார்த்தா அந்த கோயில், இனாரி கோயில், அது இங்கேருந்து கிளியராக தெரியுதான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கதான் ஒசாக்கா ஏரியாவா. இது கியோட்டோவில் மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த டவரு. ஸோ நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது வியூ எல்லாமே. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக டே 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 2-3 டெம்பிள் போயிருந்தோம். புத்தா டெம்பிள் போயிருந்தோம். காலைல இங்கே இனாரி டெம்பிள் அங்கே போயிருந்தோம். அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டவருக்குலாம் போயிட்டு இன்றைக்கி டே 3 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி எங்கே தங்குறோன்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோ ஹோட்டல்லே தங்குறோம். கியோட்டோ பக்கத்துலேயே ஹோட்டல் புக் பண்ணி தங்குறோம். இன்னைக்கு புக் பண்ணியிருக்காது இந்த ஹோட்டலு சீஜோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 நிமிஷம் வாக்கு. ஸோ இன்றைக்கி பூரா கியோட்டோ. நாளைக்கும் காலைல கியோட்டோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஜியான் அங்கே டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நாரா போகலான்னு பிளானு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.